Hallelujah. Today's power word is from Psalms 18 and verse 17. ஹல்லேலூயா. இந்நாளிலே உங்களுக்கான வல்லமை வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It says, He delivered me from my strong enemy and from them which hated me, for they were too strong for me. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். Whom do you think is a strong enemy? யார் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பலத்த சத்ரு என்று? It is the Satan. அவன் சாத்தான் தான். It is not your next house man or your friend or your neighbor or whoever he might be. உங்க எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்களோ இல்ல உங்க நண்பர்களோ அவங்க உங்களுடைய சத்ரு கிடையாது. Not a relatives. உங்களுடைய உறவினர் உற்றார்கள் கிடையாது. A strong enemy is Satan. பலத்த சத்ருவானவன் சாத்தான் மாத்திரமே. He delivered me. Today's power word says, the Lord has delivered you from Satan's power. ஆண்டவர் இந்நாளிலே உங்களிடம் சொல்லுகிறார், என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று. He was the one who hated you. அவன்தான் உங்களை பகைக்கிறவனாய் He was இருந்தான். the one who hated you and me. அவன்தான் உங்களையும் என்னையும் பகைக்கிற ஒரே ஒருவன் அவனே. They were too strong for us. அவங்க நமக்கு மிகவும் பலமானா இருந்தாங்க. But you know one thing, the person who's inside you is more stronger than him. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். Greater is he that's in me than greater is he in the world. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். So the Satan might be a strong enemy, but that strong enemy cannot do anything without the will of the Lord. சாத்தான் ஒரு பலத்த சத்ருவாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த பலத்த சத்ருவானவன் நம்மளுக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்ய முடியாது. And the Lord delivered you and me from the enemy. நம்மை பகைக்கிறவரிடமிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுதலை செய்திருக்கிறார். You have been delivered. நீங்க விடுதலையா இருக்கிறீங்க. His power says you have been delivered. இன்னைக்கு உங்களுக்கான வல்லமை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் சாத்தானின் அந்த பலத்த பகையிலிருந்து. Enemy cannot send a strong person against you. அந்த பலத்த சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக ஒரு பலத்த மனிதரை அனுப்ப முடியாது. And if a strong man comes by the order of Satan, he cannot touch you. சாத்தானின் கட்டளையின்படி ஒரு பலத்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருவார் என்றால் அவர்கள் உங்களை தொட முடியாது. The people who hate you, உங்களை பகைக்கிறவர்கள், it's the Satan who makes them hate you. சாத்தான் தான் மனிதர்களை தூண்டி விடுவான் உங்களை பகைக்கும்படி. So now it's going to be destroyed. It's destroyed. இப்பொழுது அது அழிக்கப்பட்டது. You've been delivered. நீங்க விடுதலையாயிருக்கிறீங்க. நானும் விடுதலையாயிருக்கிறேன். Our friends have been delivered. நம்மளுடைய உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் விடுதலையாயிருக்கிறார்கள். ஆமென். God be the glory. ஆண்டவர் உங்களுக்கு கூட இருப்பார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென்.